Hi, people. Very nice to meet all of you. Uh, actually, I'm Heyman. சில பேருக்கு என்ன தெரியும், சில பேருக்கு என்ன தெரியாது. மேபி காதல் பயணம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஐ எம் த டைரக்டர் அண்ட் ஆக்டர் ஃபார் த ஃபிலிம். அண்ட் எனக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஸோ எல்லாருக்கூடயும் ஒரு நல்ல இன்டராக்ஷன் வச்சுக்கணுன்னு ரொம்ப ரொம்ப விருப்பம். பட் பின்னோக்கம் நான் பண்ணுற ஒரு நியூ மூவி இப்போ தான் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த படம் ஷூட்டிங்னால எனக்கு நல்ல ஒரு இன்டராக்ஷன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் வச்சுக்க முடியல. ஐ கான் அப்டேட் தேம் இன் ஃபேஸ்புக் இன் அ ப்ராப்பர் வே. ஸோ அதனால தான் ஒரு வீடியோ, ஒரு ஸ்மால் வீடியோ செஞ்சு ஒரு அப்டேட் கொடுக்கலான்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவை எடுத்திருக்கோம். இந்த மூவி பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த மூவி வந்துட்டு காதல் பயணம் நான் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு ஐடியா இருந்துச்சு. பட் என்னன்னா, சரி ஒரு பெரிய படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன படம் பண்ணுவோமே அப்படின்ட்டு காதல் பயணம் பண்ணேன். ஸோ thank God, with the help of people like you all, காதல் பயணம் did well. ஸோ ஐம் வெரி ஹாப்பி, ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ அது முடிஞ்சு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிச்சு. சரி, காதல் பயணமை ஏற்றுக்கிட்டாங்க, ஸோ இதுக்கு பிறகு ஒரு பெரிய படத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு. பெரிய படம்னா ரொம்ப பெரிய படம் இல்லை, பட் ஒரு ஆவரேஜ் படம். ஸோ அந்த படம் தான் பின்னோக்கம். ஸோ அதுக்கு நான் ஸ்கிரிப்ட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் ஐ ஃபீல் ரொம்ப கான்ஃபிடென்ட். அது என்னன்னு தெரில, இந்த படம் எனக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது. என்ன பெரிய எக்ஸைட்மெண்ட்னா, படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் ரொம்ப பெருசாக ரீச் ஆக போகுதுன்னு ஒரு நம்பிக்கை. சரி பண்ணுவோமேன்ட்டு பண்ண, ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. எனக்கு இன்னமும் ரொம்ப பெருசாக எக்ஸைட்மெண்ட். ஸோ என்னடா, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நம்ம ஷூட்டிங் எடுத்து முடிச்சிட்டோமே, ஸோ அந்த சந்தோஷம். ஸோ எனக்கு நான் பெருசாக என் படத்தை பற்றி பிரேக் பண்ணிக்க விரும்பலை. படம் இப்படி ஓடும் அப்படி ஓடும்லான்ட்டு. பட் ஒன்று மட்டும் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேங்க, இது வரைக்கும் பண்ண ஜாப்பில் இனி பண்ண போகிற ஜாப் முடிச்சிட்டோன்னா டெஃபினெட்லி லெஸ் தென் 2 hours அந்த படம் கண்டிப்பாக ஈச் அண்ட் எவ்ரி மினிட் வி வில் சாட்டிஸ்ஃபை ஆல் ஆஃப் யூ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. பெருசாக புதுசாக ஏதோ பண்ணியிருக்கோம்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு பட்ஜெட் கிடையாது. பட் டெக்னாலஜிஸ் விட்டுருங்க. பட் அதர் தென் டெக்னாலஜிஸ், நடிப்புலேயும் சரி, நியூ காமர்ஸ்லேயும் சரி, இந்த கதை அமைஞ்சிருக்கிறதுலையும் சரி, எல்லாமே பக்காவாக வந்திருக்கு. ஸோ அதுக்கு பிறகு இவ்வளோ தான் சொல்ல முடியும். அதுக்கு பிறகு நீங்கள் தான் பார்த்து முடிவு பண்ணோம் இந்த படம் இப்படி வந்திருக்குன்னு. பட் ஐ கேன் டெல் யூ, யூ ஹவ் டன் வெல், வி வில் சாட்டிஸ்ஃபை ஆல் ஆஃப் யூ. ஓகே, ஆர்டிஸ்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என் படத்தில் 80% எல்லாம் நியூ கமர்ஸ். இது நான் ஒரு சேலஞ்சாக எடுத்தேன். சரி, நம்மளும் ஒரு காலத்தில் நியூ காமர்ஸ் தான். உண்மையாக சொல்ல போனோன்னா எனக்கு அவ்வளோ பெரிய வாய்ப்பெலாம் கிடைக்கல. லைக் முதல்ல நிலவே நித்திலமே பண்ணோன்னே எனக்கு மெயின் ரோல் கிடச்சிச்சு பண்ணுறதுக்கு. ஸோ அது முடிஞ்சு பெருசாக ஒன்றும் வரலை. ஸோ ஆனால் ரொம்ப பேஷனேட்டாக இருந்துச்சு இந்த இண்டஸ்ட்ரியில் ஏதாவது பண்ணணும்னு. ஸோ என்ன மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது செய்யணுன்னு தான் ஒரு 80% என் படத்தில் வந்துட்டு நியூ கமர்ஸாக எடுத்தேன். பட் இட்ஸ் சர்ப்ரைசிங் வாட் தே ஹேவ் கிவன் மீ. எனக்கு அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா, லைக் என்னாலே நம்ப முடியல. என்னடா அது, கேமராமேனுக்கு இது வரைக்கும் நடித்ததே இல்லை, நம்ம கூப்பிட்டோன்னு வந்தாங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நர்வஸ் இருந்துச்சு. பட் எங்களோட செட் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ சீக்கிரம் வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை க்ரியேட் பண்ணிடும். ஸோ அதனால எல்லாரும் அந்த நர்வஸியை எடுத்துகிட்டு எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ மற்றபடி நீங்கள் தான் சொல்லணும் எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு. பட் இது வரைக்கும் ஃபுட்டேஜ் நான் பார்த்துட்டேன். ஓகே, தே ஹேவ் டன் ரீசனபிளி வெல். ஃபோட்டோ ஷூட் பற்றி
நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஃபோட்டோ ஷூட் இடையில பண்ணியிருந்தோம். அந்த ஃபோட்டோ ஷூட்டை பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க, எப்போ சார் படம் வெளியே வருது, பார்க்கணுன்னு இருக்கோம், ரொம்ப லைவ்லியாக இருக்குது, பார்க்குறதுக்கே ஃபோட்டோ ஷூட்ஸே இப்படி இருக்குது, படம் எப்படி இருக்கும் அந்த மாதிரின்ட்டு வி கான் வெயிட்னு. ஸோ ஐ ஷூட் தேங்க்ஸ் சதீஷ் அண்ட் வாசு, நல்லா எடுத்துருந்தாங்க ஃபோட்டோஸை. ஸோ அது மக்களுக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி படமும் ரீச் ஆயிரும், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோவர்ஸ் பற்றி நான் இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் கேட்பீங்க ஃப்ரெண்ட்ஸ்னா யாருன்னு. ஃபேஸ்புக், திடீர்னு நம்ம ரோட்டில் போயிட்டுருப்போம், ஏற்கனவே நம்ம படத்தில் நடித்ததுனால அவங்களே வந்துட்டு அப்ரோச் பண்ணுவாங்க, நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்கன்ட்டு. அவங்களெல்லாம் நான் ஃபேன்ஸுன்னு சொல்ல விரும்பலைங்க இப்போதைக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஒன்றும் பெரிய ஸ்டாரும் கிடையாது ஒரு அவங்களெல்லாம் ஃபேன்ஸுன்னு சொல்கிறதுக்கு. பட் ஒரு முதல் தடவை சந்திப்பாக இருந்தாலும் தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் அவங்கள அப்படி தான் கூப்பிடணுன்னு விரும்புகிறேன். ஸோ அவங்கனால தான் இந்த பின்னோக்கம் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நான் ஃபேஸ்புக்கில் இருக்கும் போதோ இல்லை அவங்கள பார்க்கும் போதோ ஒரு பெரிய ஒரு புஷ்ஷாக இருந்தாங்க எனக்கு. வந்துட்டு நல்லா பண்ணியிருந்தீங்க உங்கள் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்லாம், எங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, எப்படா உங்கள் படத்தை பார்ப்போன் இருக்கோன்ட்டு. ஸோ இந்த மாதிரி கேட்க கேட்க எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. ஐயோ, இந்த மாதிரி ஆள்லாம் நம்ம பக்கத்தில் இருக்கும் போது கண்டிப்பாக பயப்படாம நம்ம இந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடிக்கலான்ட்டு. என்னை கேட்டிங்கன்னா எல்லாருமே ஒரு ப்ராஜெக்ட் செய்யும் போது ஒரு நர்வஸ் இருக்கும், என்னடா படம் நல்லா வருமா இல்லையா அப்படின்ட்டு. டு டெல் யூ த ட்ரூத், எனக்கு 1% கூட அப்படி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு நம்பிக்கை, இந்த ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்துட்டு நீ நல்லா பண்ணிடுவ, படம் நல்லா வந்துடும்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதோட நமக்கு என்ன தேவை, நம்மளுக்கு முக்கியம் ஒரு மோட்டிவேஷன். ஸோ அது எனக்கு இருக்கு. ஐ ஷுட் தேங்க் ஆல் த ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. ரொம்ப எப்போ நான் லாகின் பண்ணாலும் எனக்கு மெசேஜ் வந்துடும், சார் எப்படி சார் பண்ணிட்டு இருக்கீங்க, வி ஆர் கிரேட் ஃபாலோவர்ஸ் ஆஃப் யூ. சில பேர் வந்துட்டு யூ ஆர் த பெஸ்ட், ஐ எம் கோயிங் டு ஃபாலோ யூ, ஐ எம் த ஃபர்ஸ்ட் ஒன் டு கம் அண்ட் வாட்ச் யுவர் மூவி. இதெல்லாம் வந்துட்டு பெருமைன்னு சொல்ல முடியாது, பட் எங்களை மாதிரி ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டானிக். ஸோ ஐ எம் ப்ரவுட். இதுக்கு பிறகு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரிலங்க. ஐ எம் லக்கியா ப்ரவுட்டா என்னன்னு தெரில, பட் ஐ எம் பிளெஸ்ட் டு ஹேவ் all of you with me, and I can guarantee you one thing, பின்னோக்கம் படம், each and every cent that you spend to buy my DVD is worth it. I can guarantee that. Okay, any message for Malaysian fans and Singapore fans? Okay, எனக்கு வந்துட்டு இந்த அட்வைஸ்லாம் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய ஆளும் நான் கிடையாது. பட் எனக்கு மெசேஜ் டெலிவர் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என்ன மெசேஜ் கொடுக்கணுன்னா, பிடிச்சதை செய்யுங்க. ஏன்னா நம்ம பிறந்ததுக்கு வந்துட்டு ஒரு அர்த்தம் இருக்கணும். சும்மா பிறந்தோமா, வேலை செஞ்சோமா, சம்பாரிச்சோமா, ஒரு ஃபேமிலி உருவாக்கணுமா, செத்தமான் இல்லாமல் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்ச பிறகு அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு உங்கள் பேர் நிலச்சிருக்கணும். யாராவது உங்களை பற்றி பேசணும் ஃபார் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். ஸோ அதுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும். என்ன கேட்டிங்கன்னா திஸ் இஸ் த ட்ரூத். எல்லா ஹியூமனும் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. தே ஆர் ஆல் டேலண்டட் இன் ஒன் ஃபீல்ட். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் ஐ எம் வெரி டேலண்டட் இன் திஸ் ஃபீல்ட், ஆக்டிங் ஃபீல்ட். ஸோ அதை நான் வந்துட்டு பார்த்துட்டு அதை நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் கஷ்டப்படுவேன், சந்தோஷமாக கஷ்டப்படுவேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், கண்டிப்பாக முன்னுக்கு வருவேன். ஸோ அதுதான். ஸோ உங்களுக்கே புரியும் சில கட்டத்தில் இதுதான் நம்மளுக்கு பிடிச்சதுன்ட்டு. அது என்ன மாதிரி தொழிலாக இருந்தாலும் பயப்படாதீங்க, செய்யுங்க. நீங்கள் பிடிச்சதை செய்யும் போதே நிறையா தடங்கள் வரும். செய்யாத, அது செஞ்சால் நல்லா இருக்கும், அது செஞ்சால் நல்ல ஃபியூச்சர் இருக்கும். அட்வைஸை எடுத்துக்குங்க, பட் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனசாட்சி கேளுங்க. அந்த மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்லா வருவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஐ ஹோப் தட் எல்லாம் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ், உங்களுக்கு தெரியும் உங்கள் திறமை என்னன்னு, அதை செய்யுங்க. சப்போர்ட் வில் பி தேர்,
God is with you. Just send the message to universe. நான் இந்த ஃபீல்டில் இப்படி ஆக போகிறேன், அதுக்கு நான் கஷ்டப்பட ரெடி. கஷ்டப்படுங்க, எப்படியாவது உதவிகள் வந்தே தீரும். ஸோ என்ஜாய் யோர் லைஃப். My Pinocchio movie we are planning for Thaipusam released. We will do our best. மியூசிக்கை பற்றி நான் சொல்லணுன்னு இருக்கேன். மியூசிக் பாட்டை கேட்டேன், ஷேன் எக்ஸ்ட்ரீமோட சாங்கு. பர்ஃபெக்ட், வெரி நைஸ். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி வித் த சாங். அண்ட் ரொம்ப பேர் கிரேசி ஆக போகிறாங்க இந்த பாட்டை கேட்டு, அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஸோ படம் நல்லா வந்திருக்கு, மியூசிக் நல்லா வந்திருக்கு, எடிட்டிங்கும் நல்லா போகும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ எல்லாமே நல்லபடியாக வந்திருக்கு. இந்த ஸ்டோரியை பற்றி நான் 3 பேத்துக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், ஃபுல் ஸ்டோரி. அவங்க என்கிட்ட சொல்றது ஒன்று தான், வெரி நைஸ்லி டன். யாரையும் பண்ண வைக்காது, யாரும் பார்த்துட்டு போர் அடிக்காது. இந்த லெஸ் தென் 2 hours படத்துக்கு ஃபுல்லாக சந்தோஷமாக உட்காந்து சிரிப்பீங்க. சென்டிமெண்டல் இருக்கும், மாஸ் இருக்கும், லவ் இருக்கும், எல்லாமே என் படத்தில் இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட ஆசீர்வாதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன மாதிரி ஆளுக்கு. நான் மட்டும் இல்லை, என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேருமே நம்பிக்கை வச்சுருக்காங்க மலேசியா மக்கள் மேலே. மலேசியா மக்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஏன் நம்பிக்கை இருக்குன்னா, முன்ன தெரியாது, ஆனால் இப்போ அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக தெரியுது. we are proud to be here. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா, லைக் ஒரு நாள் இந்தியா லெவலுக்கு பேசப்படும். அது எங்கள் ஜெனரேஷனில் தெரியாது, பட் let us start the work. We will start the work and hope so the next generation achieve what we want to achieve in this generation. And all the best wishes towards all of you. Thank you.